ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப டெய்லி வந்து எம்சிக்யூ சீரிஸ், அதாவது ஐஏஎஃப்எஸ்ல வந்து டெய்லி வந்து ஒரு 5 எம்சிக்யூஸும் அது ரிலேட்டட் ஒரு 5 கான்செப்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுபடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா யூனிட் 26 நேற்றுக்கும் யூனிட் 26 பார்த்தோம். இன்னைக்கும் யூனிட் வந்து 26 வந்து அதுல இருந்து எம்சிக்யூஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து பார்ட் 8. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து பார்ட் 8. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the Insurance Act 1938 introduced comprehensive provisions to protect the insuring public. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்சூரன்ஸ் ஆக்ட் வந்து 1938 வந்து என்ன பண்றாங்க, நிறைய ப்ரொவிஷன்ஸ் இன்சூர் பண்ற பப்ளிக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. Which of the following is not a statutory provision explicitly mandated by the Insurance Act 1938? ஓகேங்களா, இதுல கொடுத்திருக்கிறதுல எது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன் கிடையாது, லீகலா உள்ள ஒரு ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன், எக்ஸ்பிளிசிட்டா சொல்லப்படாத ஒரு ப்ரொவிஷன் எது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இன்சூரன்ஸ் ஆக்ட்ல சொல்லப்படாது எதுன்னு சொல்லி கேட்கறாங்க. The mandatory maintenance of separate accounts for receipts and payments across different classes of insurance. ஓகேங்களா, இப்போ வந்து நிறைய இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க, அதாவது ஃபயர் இன்சூரன்ஸ், மரைன், ஹெல்த் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சிருக்காங்கன்னு சொன்னா ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்களா, அதுக்கு தனித்தனியா ரெசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா வச்சிருக்காங்களா அப்படின்றது மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு மேண்டேட்டரியா கொடுத்திருக்கிற ஒரு சட்டம்னு சொல்றாங்க. The strict prohibition of offering any rebate of commission or பிரீமியம் டு இன்டியூஸ் எ பர்சன் டு டேக் அன் இன்சூரன்ஸ் பாலிசி. ஓகேங்களா, எந்த விதமான தள்ளுபடி கிடையாது, கமிஷன்ல தள்ளுபடி, பிரீமியம்ல தள்ளுபடி, இந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு மனுஷனை இன்டியூஸ் பண்ணி அவனை வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க வைக்கிறதுக்கு எதுவுமே நம்ம பண்றது கிடையாது அப்படின்றதுக்கு ப்ரோஹிபிட் பண்ணிருக்காங்க. சட்டம் வந்து அதை ப்ரோஹிபிட் பண்ணிருக்குது, அதுவான்னு சொல்லி கேட்கறாங்க. தி ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் மேக்ஸிமம் லிமிட்ஸ் ஆன் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ல வந்து லிமிட் ஃபிக்ஸ் பண்றாங்க, இவ்வளவுக்குள்ளதான் நீங்க பண்ணணும். கமிஷன்ஸ்ல லிமிட் ஃபிக்ஸ் பண்றாங்க. that an insurer may incur. ஓகேங்களா, ஒரு இன்சூரருக்கு வந்து வரக்கூடிய மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் கமிஷன்ஸ் இதெல்லாம் இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லி லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் சட்டம் சொல்லியிருக்காங்களா. The vesting of exclusive privilege to transact life insurance business solely in a government owned corporation. ஓகேங்களா, கவர்மெண்ட் ஓன்டு கார்பரேஷனுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்றதுக்கு சோலா ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வந்து சோலா அதிகாரம் கொடுக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ இதுல வந்து இந்த நாள்ல எது ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் சொல்லலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்றாங்க, ஃபயர் இன்சூரன்ஸ், மரைன் இன்சூரன்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்குது சொன்னா அதுக்கெல்லாம் நீங்க தனித்தனியா ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னா சட்டப்படி வந்து தனித்தனியா ரெக்கார்ட்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து ஃபயருக்குன்னு சொல்லி நம்ம தனியா இன்சூரன்ஸ் பண்றோம், மரைனுக்குன்னு தனியா அவங்க இன்சூரன்ஸ் சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க சொன்னா இதுல ஒரு 10 கோடி ரூபாய் இருக்குது, 10 crore இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இங்க மரைன் இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க. மரைன்ல வந்து ஏதோ ஒரு 2-3 கப்பல் மூழ்குது, அதனால ஏதோ இன்சூரன்ஸ் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸுக்கு பண்ணதுக்கு பணம் கொடுக்க வேண்டி இருக்குது, இழப்பீடு கொடுக்க வேண்டி இருக்குது. அப்படின்ற பட்சத்துல இந்த 10 கோடியும் மொத்தமா தூக்கி போட்டு மரைன்ல போட்டு அவங்க வேலை பார்த்துடக்கூடாது. சோ அப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த சட்டப்படி தனித்தனியா நீங்க ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், உங்களுடைய பேமெண்ட்டையும் தனியா நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க, ரிசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ் ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தனித்தனியா ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சட்டம் வந்து கரெக்ட் தான். இது வந்து கொடுத்துருக்காங்க 1938 இந்த இன்சூரன்ஸ் ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிக்ட் ப்ராஹிபிஷன் ஆஃப் ஆஃபரிங் ரிபேட். ஓகேங்களா, இது பார்த்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து எந்த விதமான தள்ளுபடியும் கொடுக்க கூடாது, கமிஷன்லயோ பிரீமியம்லயோ எதுலயோ தள்ளுபடி கொடுத்து உள்ள இருக்க கூடாது, அதுவும் சட்டத்துல கொடுத்துருக்காங்க. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. தி ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் மேக்ஸிமம் லிமிட்ஸ் ஆன் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 10 கோடி 15 கோடின்னு சொல்லிட்டு உள்ள பிரீமியம் வருது அப்படின்ற பட்சத்துல இவங்க பாட்டுக்கு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு கமிஷன்ஸுக்குன்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டு மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டிய நேரத்துல, காப்பீடு கொடுக்க வேண்டிய நேரத்துல பணம் இல்லாத மாதிரி தட்டுப்படாயிடக்கூடாது. அதனால சட்டத்துல வந்து நீங்க லிமிடேஷன்ஸ் வந்து எவ்வளவு வைக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சோ இதுவும் வந்து சட்டத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கவர்மெண்ட் ஓன்டு கார்பரேஷனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா லைஃப் இன்சூரன்ஸ்க்கான முழு அதிகாரத்தையும் கொடுத்துருக்காங்க. வேற யாரும் வந்து அதுல வந்து டிரான்சாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அது வந்து இந்த இடத்துல சொல்லல. ஓகேங்களா, இது வந்து தப்பு. இது வந்து 1938 இன்சூரன்ஸ் ஆக்ட் இருக்குது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து இந்த இது சொல்லல. ஆனா 1956 எல்ஐசி ஆக்ட் இருக்குது பாத்தீங்களா, 1956 எல்ஐசி ஆக்ட் இருக்குது இல்லைங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதை சொல்லியிருக்காங்க. அதாவது 1956 இருந்து கிட்டத்தட்ட வந்து 2000 வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா எல்ஐசி தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா லைஃப் இன்சூரன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சோலா இருக்கணும், வேற யாரும் உள்ள வரக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல நிறைய குளறுபடிகள் நடந்தது, நிறைய ஊழல்கள் நடந்ததுனால இந்த விதியை வந்து கொண்டு வந்ததா சொல்றாங்க. ஆனா 2000க்கு மேல, அந்த 1900க்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதை வந்து மாத்திடுறாங்க, பிரைவேட் கம்பெனிஸும் உள்ள வரணுன்றனால அது மாத்திடுறாங்க. சோ இந்த எல்ஐசி ஆக்ட்ல தான் இது இருந்ததா சொல்றாங்க. 1938 இன்சூரன்ஸ் ஆக்ட்ல வந்து இது வந்து கிடையாது. சோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா, ஆன்சர் டி. Next, a corporate client wishes to completely overhaul its employees
பெனிஃபிட் ப்ரோக்ராம்ஸ் ஓகேங்களா, எம்ப்ளாயிஸ்க்கு பெனிஃபிட் ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து டோட்டலா சேஞ்ச் பண்றாங்க, கிளியர் கட்டா கொண்டு வராங்க போல. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டடா கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். மக்களுக்கு அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு சொல்லிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லைங்களா, சோ அதுல வந்து கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல என்ன சொல்றாங்க, தே நீட் அன் இன்டர்மீடியரி ஹூ கேன் ப்ரொவைட் அன்பயாஸ்ட் அட்வைஸ், கம்பேர் ப்ராடக்ட்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் டிஸ்டிங்க் லைஃப் அண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் ஹெல்ப் செலக்ட் பெஸ்ட் ஃபிட் ஓகேங்களா சொல்றாங்க. சோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு யார் வேணுமா, ஒரு இன்டர்மீடியரி வேணுமா, அவர் வந்து அன்பயாஸ்டா லைஃப் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் இதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணி, நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வர்ற லைஃப் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் இதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்டா இருக்குதுன்றத அன்பயாஸ்டா சொல்லக்கூடிய ஒருத்தர் வேணும் அப்படின்றது எதிர்பார்க்கறாங்க. அதே சமயத்துல என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன், the client expects this advice to be provided without any சார்ஜஸ் ஓகேங்களா, அவங்களுக்கு எந்த சார்ஜஸும் அது போடக்கூடாது, வித்தவுட் பீங் சார்ஜ், டைரக்ட் கன்சல்டிங் ஃபீ, இது கன்சல்டிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே போடக்கூடாது, ஒரு இன்டர்மீடியரி வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. விச் ரெகுலேட்டட் என்டிட்டி பெர்ஃபெக்ட்லி அலைன்ஸ் வித் திஸ் ரெக்யர்மெண்ட், இதுல கொடுத்துருக்கிறதுல எந்த என்டிட்டி வந்து இதோட அலைன் ஆகி வராங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. கார்பரேட் ஏஜென்டா இருப்பாங்களா, காம்போசிட் ஏஜென்டா, டாரிஃப் அட்வைசரி கமிட்டி மெம்பருங்களா, அண்ட் இன்சூரன்ஸ் புரோக்கருங்களா? ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி இதுல வந்து பார்த்தோம் சொன்னா, நம்ம இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு மெயினான ஏஜென்ட் சொல்றாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன சொல்றாங்க, இண்டிவிஜுவல் ஏஜென்ட் சொல்றாங்க, கார்பரேட் ஏஜென்ட் சொல்றாங்க ஓகேங்களா. இந்த இண்டிவிஜுவல் ஏஜென்ட்ன்றது யாரு, நம்மள மாதிரி இருக்கிறவங்க. நம்ம வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து சின்னதாக ஒரு டெஸ்ட் நடத்துறாங்க, அதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு, இப்போ டாட்டாக்கோ இல்ல எஸ்பிஐக்கோ, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு மட்டும் நம்மளுடைய லைஃப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எதையா ஒண்ணு நம்ம இண்டிவிஜுவல் ஏஜென்ட்டா நம்ம எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. இது வந்து இண்டிவிஜுவல் ஏஜென்ட். இதுவே கார்பரேட் ஏஜென்ட்டா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல, இப்போ நம்ம பேங்க்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, நம்மளுடைய பேங்க் என்ன பண்ணுவாங்க, எல்ஐசி உடைய இன்சூரன்ஸ் வித்து கொடுப்பாங்க, எஸ்பிஐ உடைய வித்து கொடுப்பாங்க. வேற வேற அவங்க அந்த பேங்க்ல இருக்காங்கன்னா, இப்ப எஸ்பிஐனா எஸ்பிஐ உடைய லைஃப் இன்சூரன்ஸ் வித்து கொடுப்பாங்க, மற்றவங்க மற்ற லைஃப் இன்சூரன்ஸ் வித்து கொடுப்பாங்க. இது தாண்டி வேற வேற லைஃப், இப்போ வேற இனிஷிப்னு சொல்லி எதெல்லாம் சேல்ஸுக்கு வருதோ அதெல்லாம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றவங்க யார் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா, கார்பரேட் ஏஜென்டா இருக்கிறாங்க ஓகேங்களா. இவங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கூட, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட டைப் வச்சுக்கிட்டு அவங்களுடைய இன்சூரன்ஸ் வந்து வித்து கொடுக்குறாங்க. இதுவே இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனியா இருக்கிற ஒரு நபர் வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு கம்பெனி கூட சேர்ந்து டைப் பண்ணி செல் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா. கமிஷன் பேசிஸ்ல ரெண்டு பேருமே செயல்படுறாங்க ஓகேங்களா. இது ரெண்டு பேர் தான் ஏஜென்டா இருக்கிறாங்க. இப்போ இதுல ஏஜென்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா, ஏஜென்ட்ஸுக்கும் புரோக்கர்ஸ்க்கும், ஏஜென்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க, புரோக்கர்னு இருக்காங்க. ஏஜென்ட்டுக்கும் புரோக்கருக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா, ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒன்லி ஒன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பெர் கேட்டகரி ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு ஏஜென்ட் இருக்காருன்னு சொன்னா, அவருடைய எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை செல் பண்ணலாம். அதே நேரத்தில் எல்ஐசியோட லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியும் சேர்த்து அவர் செல் பண்ணுவார்னு சொன்னா அவர் பண்ணக்கூடாது ஓகேங்களா. இப்போ இண்டிவிஜுவல் ஏஜென்ட் இருக்காங்கன்னு சொன்னா, ஒன்னு எஸ்பிஐயோட லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா எல்ஐசியோட பண்ணலாம், ரெண்டையும் சேர்த்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா, ஸ்டார் ஹெல்த்ல உள்ளது பண்ணலாம், இன்னொரு ஹெல்த் இன்சூரன்ஸோட சேர்த்து பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்று, லைஃப் இன்சூரன்ஸ்ல எஸ்பிஐ எடுத்துக்கிறேன், ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஸ்டார் ஹெல்த் நான் எடுத்துக்கிறேன், ஜெனரல் இன்சூரன்ஸ்ல யுனைடெட் இந்தியாவை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்துலயும் ஒன்னு ஓகேங்களா. ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், அதே மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், அதே மாதிரி ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ், இதுதான் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் ரெண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோட அவங்க டைப் வச்சுக்கூடாது ஓகேங்களா. இது சொல்றாங்க. ஆனா இதுவே காம்போசிட் ஏஜென்ட்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இந்த காம்போசிட் ஏஜென்ட்டுக்கும் இந்த ஏஜென்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, காம்போசிட் ஏஜென்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸும் பார்ப்பாரு, லைஃப் இன்சூரன்ஸும் பார்ப்பாரு, ஜெனரல் இன்சூரன்ஸும் பார்ப்பாரு. அதுதான் காம்போசிட் ஏஜென்ட்னு சொல்றதா சொல்றாங்க ஓகேங்களா. சிலர் வந்து ஒரு இன்சூரன்ஸ்ல மட்டும் இருப்பாங்க. இந்த காம்போசிட் இன்சூரன்ஸ் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா லைஃப்லயும் இருப்பாங்க, ஜெனரல் இன்சூரன்ஸ்லயும் இருப்பாங்க. அவங்கள தான் வந்து காம்போசிட் ஏஜென்ட் சொல்றாங்க. இதுவே புரோக்கர்ன்றது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பாலிசி பசார்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த பாலிசி பசார்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, இவங்க வந்து என்ன, எஸ்பிஐ, அதுக்கப்புறமா டாடா, அதுக்கப்புறமா யுனைடெட் இந்தியா, அதுக்கப்புறமா பஜாஜ், ரிலையன்ஸ், ஜென்ரல், இது எல்லாத்து இன்சூரன்ஸையும் நம்மள்ட்ட காட்டுவாங்க. இது எல்லாத்துலயுமே நமக்கு இப்போ கார் இன்சூரன்ஸுக்கு நம்ம உள்ள போறோம்னு சொன்னா, கார் இன்சூரன்ஸ் ரிலேட்டடா என்னெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் நல்ல தெளிவான பிரீமியமோட கொடுக்குறாங்க, யாரு கம்மியா கொடுக்குறாங்க, யார் ஜாஸ்தி கொடுக்குறாங்க, யார் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்கன்றது எல்லாத்தையுமே நமக்கு கொடுப்பாங்க. அதுல நம்ம ஒண்ணு செலக்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. சோ அந்த மாதிரி பண்றதுதான் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா, புரோக்கரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அட்வைசரி தான் பண்றாங்க, நமக்கு அட்வைஸ் தான் பண்றாங்க ஓகேங்களா. இவங்க கமிஷனுக்காக செயல்படுறாங்க. ஏஜென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கமிஷன்ஸுக்கு, இவங்க வந்து அட்வைஸ் தான் நமக்கு பண்றாங்க. அட்வைஸ் பண்ணி எது பெஸ்ட்னு சொல்றது நமக்கு சொல்றாங்க. நம்ம வேணுங்கிறத நம்ம இவங்க மூலியமா நம்ம வாங்கிக்க முடியும் ஓகேங்களா. இவங்க மூலியமா நம்ம வந்து வாங்கிக்க முடியும். நம்மள்ட்ட எந்த கன்சல்டிங் சார்ஜஸும் இவங்க வந்து வாங்கிக்க மாட்டாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமா
முக்கியமா இன்னொன்னு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நம்ம கார்ப்பரேட் ஏஜென்ட் சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? இந்த கார்ப்பரேட் ஏஜென்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, மொத்தம் இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, 9 லைஃப் இன்சூரன்ஸ் இதுல எடுத்துக்கலாம். அதே மாதிரி 9 ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா 9 ஜெனரல் இன்சூரன்ஸ் அவங்க செஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? மொத்தம் 27 இன்சூரன்ஸ் வரைக்கும் தான் அவங்க பண்ணிக்க முடியும். அதுக்கு மேல பண்ணிக்க முடியாது. 9 லைஃப் இன்சூரன்ஸ், 9 ஹெல்த் இன்சூரன்ஸ், 9 ஜெனரல் இன்சூரன்ஸ்ல தான் அவங்க வந்து இருக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, இந்த கம்பெனிக்கு யார் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க? அட்வைசரி தான் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அவங்க எந்த சார்ஜஸும் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ இதை வச்சு பாக்குறப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் புரோக்கர். ஓகேங்களா? இன்சூரன்ஸ் புரோக்கர் தான். கார்பரேட் ஏஜென்ட் கிடையாது, காம்போசிட் ஏஜென்ட் கிடையாது. டாரிஃப் அட்வைசரி கமிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு பாலிசிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஃபிக்ஸ் பண்றப்ப இவ்வளவுதான் வச்சிருக்கணும்ன்ற மாதிரி கொடுப்பாங்க போல அட்வைசஸ். அதுக்கு தான் டாரிஃப் அட்வைசரி கமிட்டின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? Next question 3. Omega General Insurance Limited, a seeding company, transfers a massive high-risk commercial property portfolio to Titan Reinsurance Co. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு ஒமேகா ஜெனரல் இன்சூரன்ஸ்ன்றவங்க சீடிங் கம்பெனியா, சீடிங்னா அவங்களுடைய ரிஸ்க் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு சொன்னா டைட்டன் ரீஇன்சூரன்ஸ் கோ அப்படின்றவங்க கிட்ட அவங்களுடைய போர்ட்போலியோ இருக்கிற இன்சூரன்சஸ் வந்து இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, ரீஇன்சூர் பண்றாங்க. ஓகேங்களா? கேட்டாஸ்ட்ராபிக் ஈவெண்ட் அக்கர்ஸ் ட்ரிகரிங் அன்பிரசிடென்டட் கிளைம்ஸ். ஓகேங்களா? ஏதோ ஒரு கேட்டாஸ்ட்ராபிக் ஈவெண்ட் வந்து வருது, நிறைய கிளைம்ஸ் வந்து அதனால உண்டாகுது. அப்ப ஒமேகா ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து யார்கிட்ட வருவாங்க? நேரம் டைட்டன் ரீஇன்சூரன்ஸ் கிட்ட வந்து பணத்தை கேட்பாங்க. ஆனா ஏதோ ஒரு புவர் ஃபினான்ஷியல் பிளானிங்னால பாத்தீங்கன்னா சொன்னா டைட்டில் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டிஃபால்ட் ஆயிட்டாங்களாம். ஓகேங்களா? டிஃபால்ட் ஆயிடுச்சு, பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? who bears the ultimate legal liability to pay the claims to the original policy holders. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு நேரம் வரும்போது யாரு லைபிலிட்டியை ஏத்துக்கணும்? அந்த கிளைமோட லைபிலிட்டி ஏத்துக்கணும். டைட்டன் ரீஇன்சூரன்ஸ் ஏத்துக்கணுமா, ஒமேகா ஜெனரல் இன்சூரன்ஸ் ஏத்துக்கணுமா சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா ஒமேகா ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து யார்ட்ட வந்திருக்காங்க? டைட்டன் ரீஇன்சூரன்ஸ் இன்சூர் பண்ணிருக்காங்க, ரீஇன்சூர் பண்ணிருக்காங்க. ஆனா டைட்டன் ரீஇன்சூரன்ஸும் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த நேரத்துல பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்களாம். அப்ப இப்ப யார் வந்து அந்த கிளைமை செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Omega General Insurance Limited is entirely liable to pay the claims despite the default of the reinsurer. Reinsurer வந்து default ஆனாலும் பரவாயில்ல, Omega General Insurance Limited தான் பணத்தை பே பண்ணணும்னு சொல்றாங்க. The original policy holders must observe the financial loss due to the reinsurance insolvency. Original policy holders accept பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. General Insurance Corporation assumes a liability as a national parent body. ஓகேங்களா? ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பாடியா இருக்காங்க, அதனால அவங்க தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. The liability is proportionately divided between the policy holder and the direct insurer. ஓகேங்களா? டைரக்ட் இன்சூரர் ஒரு 50%, பாலிசி ஹோல்டர் ஒரு 50%, இந்த மாதிரி ப்ரொபோஷனலா நீங்க வந்து பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஆன்சர் என்ன சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல ஆன்சர் என்ன சொல்லாங்களா? இது உங்களுக்கு பார்த்ததும் கிளியர் கட்டா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா டைட்டன்ஸ் போய் ரீஇன்சூர் பண்றாங்க. ஆனா ரீஇன்சூர் பண்ண கம்பெனி டைட்டன் ரீஇன்சூரன்ஸே பாத்தீங்கன்னா சொன்னா பேங்க்ரப்ட் ஆயிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வருது, அது கிளைமுக்குன்னு சொல்லி வருது, அதை வந்து இவங்களால ஒமேகா ஜெனரலால செட்டில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அவங்க நார்மலா எங்க போவாங்க? இங்கதான் போவாங்க, டைட்டன் ரீஇன்சூரன்ஸ் தான் போவாங்க. ஆனா டைட்டன் இன்சூரன்ஸே பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற நிலைமையில அந்த செட்டில்மெண்ட்டை அந்த கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டியது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒமேகா ஜெனரல் இன்சூரன்ஸ் தான் அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த லைபிலிட்டி வந்து முதல்ல ஒமேகா ஜெனரல் இன்சூரன்ஸுக்கு தான் இருக்குது. ஏன்னா நம்ம கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டது யாருக்கிட்ட போட்டோம்? நம்ம வந்து ஒமேகா ஜெனரல் இன்சூரன்ஸ் போய் ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம்னு சொன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா முதல்ல அதுக்கு காப்பீடு இழப்பீடு கொடுக்க வேண்டியது நீங்க தான் சொல்லி நம்ம ஒமேகாட்ட தான் போறோம். ஒமேகா வந்து இவங்கள்ட்ட போய் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்றது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இதுல ஒமேகா ஜெனரல் இன்சூரன்ஸ் தான் லைபிள். சோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா? Evaluate the structure evolution of the General Insurance Corporation of India. ஓகேங்களா? General Insurance Corporation of India உடைய ஸ்ட்ரக்சர் எவல்யூஷன் எப்படி அவங்க இவால்வ் ஆயிருக்காங்க, காலத்தோட எப்படி இவால்வ் ஆயிருக்காங்கன்றது கேக்குறாங்க. Which combination of statements accurately reflects its legal and functional transitions? ஓகேங்களா? எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, லீகலாவும் அவங்களோட ஃபங்க்ஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் பத்தி சொல்லுதுன்னு சொல்லி கேக்குறாங்க. Following nationalization, GIC was originally established as a holding company managing 4 subsidiary insurance companies. ஓகேங்களா? இது ஒண்ணு. ஓகேங்களா? நேஷனலைசேஷனுக்கு பிறகு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு ஹோல்டிங் இன்சூரன்ஸ் கம்பெனியா மாறுது. அவங்களுக்கு 4 சப்சிடியரி இன்சூரன்ஸ் கம்பெனி வந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த இயர் 2000 ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வாஸ் ரீஸ்ட்ரக்சர்ட் கன்வெர்ட்டிங் இட் இன்டு தி நேஷனல் ரீஇன்சூரர். ஓகேங்களா? 2000 வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ரீஇன்சூரரா கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. Legislative amendments that came into force in 2003
legally ceased General Insurance Corporation status as a holding company, transferring ownership of the 4 subsidiaries to the government of India. ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு 4 சப்சிடியரிஸ் வச்சிருந்ததா சொல்றாங்க இல்லைங்களா. 2003 அந்த 4 சப்சிடியரிஸும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஓனர்ஷிப்புக்கு மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இந்த கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் தப்புன்னு சொல்லலாங்களா, ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாத்தீங்களா. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நேஷனலைசேஷனுக்கு பிறகு, அதாவது 1972 என்ன சொல்றாங்க சொல்லி பாத்தீங்க சொன்னா, நிறைய ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருந்ததாகவும் அது எல்லாத்துலயும் சரியா நடக்காததுன்றதுனால அது எல்லாத்தையும் 4 சப்சிடியா மாத்தி அதை எல்லாத்தையுமே ஜிஐசி கீழே கொண்டு வந்துடுறாங்க, ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கீழே கொண்டு வந்துடுறாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்க சொன்னா 2000 வந்து பாத்தீங்க சொன்னா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து நேஷனல் ரீ இன்சூரரா கன்வெர்ட் பண்றாங்க. ஓகேங்களா, சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க சொன்னா கரெக்ட் தான். ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்க சொன்னா லெஜிஸ்லேட்டிவ் அமெண்ட்மெண்ட்ஸ் 2003 பிறகு இந்த 4 சப்சிடியரிஸ் இருந்தாங்க பாத்தீங்களா ஜிஎஸ்சி கீழே, அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க சொன்னா கவர்மெண்ட் ஓனர்ஷிப்புக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க சொன்னா கரெக்ட் தான். சோ 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்மே வந்து பாத்தீங்க சொன்னா கரெக்ட் தான். ஓகேங்களா, இந்த 2000 வந்து இவங்க வந்து நேஷனல் ரீஇன்சூரர் கொண்டு வராங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க சொன்னா நம்ம ரீஇன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு ஃபாரின் கம்பெனிட்ட தான் நம்ம ரீஇன்சூரன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ நம்ம இந்தியால நிறைய ஃபாரின் ரீஇன்சூரன்ஸ் வந்துட்டதா சொல்றாங்க. ஆனா மெயினா நமக்கு இருக்கிற நேஷனல் ரீஇன்சூரர் யாருன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இருக்காங்க. ஓகேங்களா, சோ ஆன்சர் வந்து பாத்தீங்க சொன்னா ஆன்சர் வந்து டி 1, 2 and 3 மூணுமே கரெக்ட் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுல இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி சிஸ்டம் டிராஸ்டிக்லி ஷிஃப்டட் ஹவு பாலிசிஸ் ஆர் மெயின்டைன்ட். ஓகேங்களா, பாலிசிஸ் எல்லாம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றது வந்து இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி சிஸ்டம் அப்படின்றது வந்ததும் நிறையவே மாறிடுச்சு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்அக்யூரேட்லி ரெப்ரசென்ட்ஸ் த ஆபரேஷனல் பவுண்டரிஸ். இதுல எது வந்து இன்னக்யூரேட்டா இருக்குதுன்றது கேக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது இன்னக்யூரேட்டா இருக்குதுன்னு கேக்குறாங்க. ஈவன் an individual who currently does not hold an active insurance policy is permitted to proactively open an e-insurance account. ஓகேங்களா, உங்கள்ட்ட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இல்லைன்னு சொன்னா கூட நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி ஆக்ட் ஸ்ட்ரிக்ட்லி as a data custodian of the electronic policies. ஓகேங்களா, இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி வந்து எலக்ட்ரானிக் பாலிசிஸ் உடைய கஸ்டோடியனா இருக்குது. ஆனா இவங்க வந்து இன்சூரன்ஸ் எதுவும் செல் பண்றது கிடையாது. ஓகேங்களா, இவங்களுக்கு இன்சூரன்ஸ் செல் பண்றதுக்கான ஆத்தரைசேஷன் எதுவும் கிடையாது. டு செப்பரேட் டிஸ்டிங்க்ட் அசெட் கிளாஸஸ் a policy holder is encouraged to open multiple e-insurance accounts for life, health and pension plans. ஓகேங்களா, ஒரு பாலிசிஸையும் வித்தியாசப்படுத்தி தனி டிஃப்ரெண்டா செப்பரேட்டா வச்சுக்கிறதுக்காண்டி லைஃப் இன்சூரன்ஸுக்கு தனியா ஒரு இ இன்சூரன்ஸ் அக்கௌண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு தனியா இ இன்சூரன்ஸ் அக்கௌண்ட், பென்ஷன் பிளானுக்கு தனியா இ இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். தி சர்வீசஸ் ப்ரொவைட் பை இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரிஸ் இன்க்ளூடிங் ஓப்பனிங் தி அக்கௌண்ட் அண்ட் மெயின்டைனிங் தி இ பாலிசிஸ் ஆர் என்டையர்லி ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ். ஓகேங்களா, என்னென்ன சர்வீசஸ் வந்து இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ்ல தான் பண்ணி கொடுக்குறான்னு சொல்றாங்க. சோ இதுல ஆன்சர் என்ன சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் என்ன சொல்லலாங்களா? ஓகே, இது நம்ம போன கிளாஸ்ல நம்ம இந்த கொஸ்டின் ரிலேட்டட் நம்ம பார்த்துட்டோம். இ இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க சொன்னா ஒரு பாலிசி இல்ல, உங்கள்ட்ட இன்சூரன்ஸ் பாலிசி கிடையாதுன்னு சொன்னா கூட நீங்க இ இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்க வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்ட் தான். இ இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி வந்து என்ன பண்றாங்க, டேட்டா கஸ்டடினா மட்டும்தான் இருக்கணும், அவங்க வந்து இன்சூரன்ஸ் செல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, சோ இதுவும் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, அடுத்து சர்வீசஸ் ப்ரொவைட் பை இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரிஸ் வந்து இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி வந்து பாத்தீங்க சொன்னா டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். சோ இதுவும் வந்து பாத்தீங்க சொன்னா கரெக்ட் தான். ஓகேங்களா, அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, லைஃபுக்கு, ஹெல்த்துக்கு, பென்ஷனுக்குலாம் நீங்க தனித்தனியா இ இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அதுதான் வந்து பாத்தீங்க சொன்னா தப்பு. எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமா நம்ம வந்து ஒரே ஒரு இன்சூரன்ஸ் இ இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் தான் நம்ம வந்து வச்சிருக்கணும், தனித்தனியா கிடையாது. ஓகேங்களா, சோ ஆன்சர் வந்து பாத்தீங்க சொன்னா ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னா சுதாகர் கலைசாலை ஆன்லைன்ல பண்ணலாம். டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் மூலியமா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரிஸ் உடைய பிளேலிஸ்ட் லிங்க்குமே வந்து பாத்தீங்க சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.